ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குங்க. ஸோ நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு பிரியாணி போனி எடுத்திருக்கேன். அதில் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் மைல்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்கள். அதில் பே லீஃப், சோம்பு, பட்டை, ஸ்டார், இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி மைல்டாக ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வெஜ் பிரியாணி எப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஆனியன் நான் 4 எடுத்திருக்கேன். எல்லாமே பெரிய சைஸ் ஆனியன்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன்ஸ் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் ஒரு 6 நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். அப்புறமா ஜிஞ்சர் 2 டீஸ்பூன்ஸ், கார்லிக் 2 டீஸ்பூன்ஸ், ரெண்டுமே பேஸ்ட் ஃபார்மில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனியன்ஸ் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸோ இட்ஸ் ரைட் டைம் டு ஆட் டொமேட்டோஸ். ஸோ டொமேட்டோஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 மீடியம் சைஸ் டொமேட்டோஸ் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சால்ட் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஸோ தட் அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். And keep on stirring. Wow, smell is superb irukku. So this is the right time to add all the other vegetables. இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ பீன்ஸ் ஒரு 4 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் பொட்டேட்டோஸ் ஒரு ஸ்மால் பொட்டேட்டோ, அண்ட் காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒரு 15 ஸ்மால் பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கிற எல்லா வெஜிடேபிள்ஸுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்ல கட்டியான தயிர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஸோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெஜிடபிள்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பர்பான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். புதினா நான் நல்லா ஸ்மாலாக கட் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்கள். கொரியாண்டர் பவுடர் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா டர்மரிக் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த எல்லா மிக்சரையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 300 கிராம்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு டபுள் மடங்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அதாவது 600 ml வாட்டர் ஆட் பண்ணணும். எப்பயுமே வந்து 1:2 ரேஷியோவில் தான் வந்துட்டு ரைஸ் அண்ட் வாட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ரைஸும் இந்த மிக்சரும் வந்து நல்லா வந்து மைல்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 600 ml வாட்டர் ஆட் பண்ணுறேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணுங்கள். இப்போது கறி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அண்டு சிக்கன் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். ஸோ பன்னீர் நல்லா நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் கீயில். அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆப்ஷனல், பட் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலி கோகோனட் மில்க் ஒரு 1 கப் ஆட் பண்ணி மைல்டாக நம்ம ரைஸோடையே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் 15 to 20 minutes அண்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய வெஜ் பிரியாணி தயாராகிடுச்சு. கொரியாண்டர் லீவ்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் லைட்டாக லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுங்க. தடாய், நம்மளுடைய வெஜ் பிரியாணி தயார். ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. கரெக்டுங்களா? இதோட நீங்கள் ஆனியன் ரைத்தா,
எக்கு ஆஸ் வெல் அஸ் நான் வந்து கோபி மஞ்சூரியன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையோட என்ஜாய் பண்ணுங்கள், இந்த சண்டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். பாய்.